உறவுகள் அனைவருக்கும் ஸ்ரீதேவி பொன்னழகனின் முதற்கண் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள் அறத்துப்பால் மக்கட்பேறு அதிகாரத்துல வர குறள் எண் 64. குறள் என்னன்னு பார்க்கலாம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ். இதோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். அமிழ்தம்னா தேவர்கள் உண்ணக்கூடிய மிக மிக சுவையான உணவு. அந்த உணவை விட இனிதா ஒன்று இருக்குமே ஆனால் அது பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் கைய போட்டு அப்படி பிசைறாங்க, சிறு கை, அவங்களோட சின்ன கைய போட்டு அளாவி பிசைற அந்த கூழ், அந்த உணவு தான் அமிழ்தத்தை விட இனிதுன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. நம்ம சும்மாவே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கற உணவுல தயிர் சாதம்னா அதுல கூடுதலா வெண்ணெய் போடுவோம், தயிரோட சேர்த்து. அதே மாதிரி பருப்பு சாதம்னா கூட 2 கரண்டி நெய் போட்டு கொடுப்போம். அதனால அது ரொம்ப ரொம்ப சுவையா இயற்கையாவே இருக்கும். அதுவும் நமக்கு சின்ன கை, அந்த பிஞ்சு கை போட்டு அவங்க பிசைஞ்சு வைக்கிற உணவு ரொம்ப ரொம்ப சுவையா பெற்றோர்களுக்கு இருக்கும். அதனாலதான் அதை குப்பையில கொட்டாம நம்ம தொப்பையில கொட்டிக்கிறோம். அதுவும் நம்ம வள்ளுவ பெருந்தகை நம்மள உசுப்பேட்டிட்டு இருக்காரு இந்த குறள் மூலமா. குறள் என்னன்னு இன்னொரு முறை பார்த்து விடலாம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ். நன்றி.